ஐடியா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பாயிண்ட், சும்மா தெரியலனா கூட பரவாயில்ல, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி யார் வேணால் சொல்லலாம். தேவன் வாசம் பண்ணுகிற இடம். கரெக்ட். வேறு ஷெக்கினா மகிமை இறங்குகிற இடம். வேறு ஆசரிப்பு கூடாரத்தில் என்னென்னலாம் இருந்தது? பலிபீடம், குத்து விளக்கு, மேஜை. கரெக்ட். உடன்படிக்கை பெட்டி. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸோ எல்லாருக்குமே ஒரு பேசிக் தெரிஞ்சிருக்குது. பைபிள் வச்சுருக்கீங்களா? கொஞ்சம் பைபிள் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற வசனத்தெல்லாம் வாசிங்க. இந்த ஆசரிப்பு கூடாரம் எங்கே இருக்கும்? வனாந்திரத்தில் இருக்கும், சீனாய் மலையில். சரி, இந்த குச்சி எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா, எதுக்கு வச்சுருக்கிறேன்? அடிக்க மாட்டேன், கவலைப்பட. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் ஆசரிப்பு கூடாரத்துடைய பிளான். ஓகேவா? இது கிழக்கு பக்கம். எது கிழக்கு? கிழக்குனா மேற்கு எங்கே வரும்? இங்கே வருமா? கிழக்கு, மேற்கு, வடக்கு யார் கரெக்டாக சொல்லுவா? வடக்கு. இது தெற்கு. சரியா? பாளையம் இறங்குதல் அப்படின்னா என்னது? பைபிளில் நிறைய இடத்துல யாத்திராகமத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் பாளையம் இறங்கினார்கள். ஒரு இடத்துல கூடும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்க எப்படி கூடுவாங்க அப்படின்னா, 3 கோத்திரம் இங்கே இருப்பாங்க. இந்த ஆசரிப்பு கூடாரம் தான் நடுவில் இருக்கும். அதுக்கு இந்த பக்கம் 3 கோத்திரம், இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3. இந்த கிழக்கு பக்கம் தான் என்ன பண்ணும்? இது என்ன சைடு சொன்னேன்? கிழக்கு. இந்த கிழக்கு பக்கம் தான் யூதா கோத்திரம் இருக்கும். யார் இருப்பா? யூதா கோத்திரம். இருக்கிறதுலே சைஸ், பெரிய சைஸ் என்ன கோத்திரம் அப்படின்னா யூதா கோத்திரம் தான். கிட்டத்தட்ட 2 மடங்கு ஜனங்க யூதா அதாவது இப்போ ரூபன் கோத்திரம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு யூதா கோத்திரத்தில் இருப்பாங்க. அப்போது இந்த சைடு மாத்திரம் ஜனங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? பெருசாக இருக்கும். இந்த பக்கம் மாத்திரம் பெருசாக இருக்கும். இப்போது பீலேயாம் இஸ்ரவேலை சபிக்கிறதுக்கு வரான். அந்த பக்கம் வரும்பொழுது அவன் மலையின் உச்சியிலிருந்து பார்க்குறான். மலையின் உச்சியிலிருந்து பார்க்குறப்போ அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறத அவன் பார்த்தான். அப்போ இந்த பாளையம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு சிலுவையோட ஷேப்பில் இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இது 3, இங்கே 3, இங்கே 3 கூட்டம், இங்கே 3 கூட்டம், இங்கே 3 கூட்டம். இங்கே யூதர்கள் என்ன பண்ணுவாங்க? அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தூரத்துலேருந்து மேலேருந்து பார்க்குறப்போ அதோடைய ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சிலுவையுடைய வடிவத்தில் ரொம்ப அழகாக அந்த பாளையம் இறங்குவாங்க. இப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? பாளையம் இறங்குவாங்க. இதுக்கு நடுவில் தான் ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய மகிமை இறங்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு சொன்னபடி ஆண்டவர் யாத்திராகமம் 29 எடுத்துக்கோங்க. யாத்திராகமம் 29, 42, 42 வாசிங்க. உன்னோடனே பேசும்படி. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எதுக்கு இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னா உன்னோடு கூட பேசும்படி. 2வது சந்திக்கும்படி. அடுத்த வசனம் 43 வாசிங்கம்மா. அங்கே இஸ்ரவேல் புத்திரரை நான் சந்திப்பேன். 3வது 46 வாசம் பண்ணுவேன். ஸோ இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஏன் ஆண்டவர் உருவாக்குனார் அப்படின்னா அவர் ஜனங்களை கூட பேசணும், ஜனங்களை சந்திக்கணும், ஜனங்க கூட வாசம் பண்ணணும். இதற்காக தான் இந்த பிளானை ஆண்டவர் உருவாக்குனார்.
சரியா? இது இப்போ நம்ம யோசிக்கலாம், இது பழைய ஏற்பாட்டில் கொடுத்த ஒரு ஆசரிப்பு கூடாரம், எதுக்கு நம்ம இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம்? ஆனால் பாருங்கள், இந்த ஆசரிப்பு கூடாரம் மோசேக்கு சீனாய் மலையில் ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு 4-5 வசனத்தில் நான் மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி அப்படின்ட்டு வரும். எப்படி வரும்? மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி. அப்போது மோசேக்கு ஆண்டவர் சொல்லலை, மோசேக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? காட்டுறார். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி நடத்தும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? காட்டுறார். ஒரு விஷயம் நான் தரிசனமாக என்ன பண்ணுறாரு? காட்டுறார். அதுக்கு ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. யாத்திராகமம் 25:40. எல்லாம் படிச்சிங்களா? என்னென்ன அதிகாரம் படிச்சிங்க? 25 to 40, 25-40. எல்லாரும் வாசிங்க. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறாரு. நான் காட்டுற எக்ஸாம்பிள் படி, அந்த மாதிரியின்படி நீ செய்கிறதுக்கு ரொம்ப சாதாரணமாக சொல்ல ஆண்டவர், எச்சரிக்கையாக இரு அப்படிங்கிறார். அப்போது இந்த மாதிரி 4 வசனத்தில் அவர் சொல்லுவார், நான் காண்பிக்கிற மாதிரியின்படியே செய்ய எச்சரிக்கையாயிரு, அந்த மாதிரியின்படியே செய்யணும், அதன்படி தான் செய்யணும், அதன்படி தான் செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்படின்னா ஏதோ ஒரு காரியம் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்குது. இந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய பிளானும் இப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? அதே போல் எடுத்துக்கொள்ளுங்க, வெளிப்படுத்தல் 11:9. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. பாருங்க, பரலோகத்திலே தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது, அந்த ஆலயத்திலே இந்த உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. மோசேக்கு ஆண்டவர் தரிசனமாக இதை காட்டுறாரு. அப்போது ஆல்ரெடி ஆண்டவருடைய மைண்டில் இந்த உடன்படிக்கை பெட்டி, இந்த ஆசரிப்பு கூடாரம் எல்லாமே என்ன இருக்குது? பிளானில் இருக்குது. அதை மோசேக்கு கொடுக்குறாரு. மோசேயிலிருந்து அது தேவாலயமாய், ஆசரிப்பு கூடாரம் என்பது எப்படி மாறுது அப்படின்னா தேவாலயமாய் மாறுது. தேவாலயம் எப்படி புதிய ஏற்பாட்டில் மாறுதுன்னா சபையாக மாறுது. அந்த சபை மணவாட்டியாய் மாறுது. புரியுதா நான் சொல்கிறது? ஆசரிப்பு கூடாரம் எதுவாக மாறுது? தேவாலயமாய் மாறுது சாலமோன் காலத்தில். புதிய ஏற்பாட்டில் அது என்ன ஆகுதுன்னா இயேசு வாழ்ந்த காலத்தில் அது சபையாய் மாறுகிறது. கடைசி காலத்தில் அந்த சபை மணவாட்டியாக மாறுது. அப்போ இந்த தேவாலயம் இப்போ இருக்கிற நாம் மணவாட்டி என்று அழைக்கப்படுகிற நமக்கு இந்த ஆசரிப்பு கூடாரம் ஒத்ததாய் இருக்கிறது. புரியுதா நான் சொல்கிறது? ஆசரிப்பு கூடாரம் டு தேவாலயம், தேவாலயம் டு சபை, சபை டு மணவாட்டி. மணவாட்டி யார் அப்படின்னா நீங்களும் நானும். அப்போ இந்த காரியத்தை குறித்து படிக்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். சரியா? இதை குறித்து நான் ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்துகிட்டு இருக்கிறப்போ சாம் சொன்னாப்பில் நம்ம சர்ச்சுக்கும் ஒரு வாட்டி இதை என்ன பண்ணலாம், எடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். இந்த வாய்ப்பு நான் பாம்பேயில் இருக்கப்போ நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறப்போ இப்படி ஒன்று போகலாம் அப்படின்னு தான் பேசினோம். ஆனால் இந்த டாபிக் நடுவில் ஆண்டவர் என்ன பண்ணார், இதில் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தாரு. சரியா? இதில் அம்மா வாசல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ எங்கே இருக்குதுங்கிறது புரிஞ்சுதா? சுற்றி கோத்திரம் 12 கோத்திரம் சுற்றி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லேவியர்கள் இருப்பாங்க. சுற்றி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷனுக்கு எல்லா இதுக்குமே. ஏன்னா லேவியர்களுக்கு இதற்கும் அவர்களுக்கு பங்கு கிடையாது. இந்த இடத்துலலாம் அவர்களுக்கு பங்கு கிடையாது. சரி, 12 கோத்திரம் பேர் யார் யாருக்கு தெரியும்? ஒரு 12 கோத்திரம் எது தெரிஞ்சால் பரவாயில்ல, எது தெரியுதோ சொல்லுங்கள். கில்கால யூதா, லேவி, தான், செபுலோன், இசக்கார், நப்தலி, ரூபன், பெஞ்சமின், மனாசே, சரி, ஆசேர். சரி, ஓகே. ஒன்றே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். லேவி கோத்திரத்துக்கும் யோசேப்பு கோத்திரத்துக்கும் இதில் பங்கு கிடையாது. 12 பசங்க இருக்காங்க இல்லையா, யாக்கோபுடைய 12 பசங்களில் லேவி கோத்திரத்துக்கு பங்கு கிடையாது. அதுக்கு பதிலாக யோசேப்புடைய 2 குமாரர்களுக்கு பங்கு கொடுப்பாங்க, மனாசே, எப்ராயிம். இந்த 2 குடும்பம் தான்
சேர்ந்தா 2 கோத்திரம் சேர்ந்தா 12 கோத்திரம். லேவிக்கு இந்த சொத்துலலாம் எதுலேயுமே பங்கு கிடையாது. இவர்கள் கொடுக்குற தசம பாகத்தை வைத்து தான் அவர்கள் என்ன பண்ணணும், வாழணும். கர்த்தரே அவர்களுடைய பங்கு, சுதந்திரம். கரெக்ட். ஸோ இதில் முதல்ல இங்கே என்டர் ஆகிற இடம் இதான ஆசரிப்பு கூடாரம். ஆமாம். ஸோ இந்த இடத்துல வாசல் ஃபஸ்ட்டு என்னது, வாசல் காட்டு. ஸோ அதோடைய அந்த இதை எடுத்துருவாம்மா, மினியேச்சர். இது ஒட்டுமொத்த இந்த இடம் இருக்குல்ல, இதுதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த முழு இடம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம எப்போ வந்து கர்த்தருடைய ரட்சிப்புக்கு வாங்கி வச்சுருங்க, நடுவில் வச்சுருங்க. ஸோ இதை ஒரு சாம்பிளாக பண்ணியிருக்கிறது. இதை எடுத்துருங்க, மேலே எடுத்துருங்க. ஆ சரி கொடுத்துருங்க, அங்கே போய் கொடுங்க. சரி, இது அப்படியே ஒரு ஆளாக அப்படியே பார்த்துட்டு வாங்க. இதுதான் வாசல். நம்ம இவ்வளோ நாள் ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நாம் இங்கே எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருந்தோம். இந்த இடத்துல சினிமா பார்த்துட்டு இருந்தோம், இந்த இடத்துல போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருந்தோம், இந்த இடத்துல பல பாவங்களுக்குள்ளே போய்கிட்டு இருந்தோம், எப்படியோ போயிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை வந்து இங்கே கொண்டு வந்தார். வசனம் சொல்லுது, நானே வாசல். ஹோட்டல் மெனு கார்டு காட்டும். பிரகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரிந்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திரன் தையல் வேலையாய் செய்யப்பட்ட 20 முழ நீளமான ஒரு தொங்கு திரையும் அதற்கு 4 தூண்களும் அவைகளுக்கு 4 பாதங்களும். சரி, ஸோ இதை பற்றி சொல்லும் பொழுது இந்த வாசல் நல்லா கவனிங்க. இங்கே இந்த வாசல் 4 கலரில் செய்யப்பட்டது. ஒன்று இரத்தாம்பரம், 2வது சிவப்பு, 3வது வெள்ளை, 4வது இளநீல நூல். சரியா? இந்த 4 எதை குறிக்குது அப்படின்னா, இரத்தாம்பரம் இங்கிலீஷில் பர்பிள், ஓகேவா? அது எதை குறிக்குது அப்படின்னா ராயல், ராஜரீகத்தை குறிக்குது. அந்த இரத்தாம்பரங்கிறது ஆண்டவர் ராஜாவாக இருக்கிறார், இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறாருங்கிறத குறிக்குது. மத்தேயு சுவிசேஷம் ஆண்டவரை ராஜாவாய் காட்டும். பார்த்தீங்க அப்படின்னா தாவீது ராஜாவுக்கு அந்த வம்சத்தின் வழியாக தான் கொண்டு வருவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் இப்படி தான் போகும் மத்தேயு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அப்போ பர்பிள் இரத்தாம்பரம் மத்தேயுவை குறிக்கிறது. அது ஒரு ராஜரீகத்தை குறிக்கிற ஒரு காரியம். அது யாருக்கு எழுதப்பட்டதுன்னா யூதர்களுக்கு எழுதப்பட்டது. ஏன்னா யூதர்கள் தான் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்வார்கள்ன்றதுனால ராஜாவாய் உருவாக்கப்படுத்தி எழுதப்பட்டது மத்தேயு. ஸோ இந்த வாசல் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. இதில் 4 கலர் இருக்குது. ஒன்று இரத்தாம்பரம், 2வது சிவப்பு. சிவப்பு வந்து மார்க்கு புத்தகத்தை குறிக்கிறது. அது பலி, சாக்ரிஃபைஸ். ஆண்டவரை ஒரு பலியாக, ஒரு சாக்ரிஃபைஸாக நமக்கு காட்டுகிறது. இது யாருக்கு எழுதப்பட்டதுன்னா ரோமர்களுக்காய் எழுதப்பட்டது. மார்க்கு புத்தகம் யாருக்கு எழுதப்பட்டது? ரோமர்களுக்கு எழுதப்பட்டது. அடுத்தது வெள்ளை, அதாவது லூக்கா, பரிசுத்தத்தை, ஆண்டவருடைய பரிசுத்தத்தை குறிக்கிறது இந்த வெள்ளை கலர். அந்த பரிசுத்தத்தை குறித்து எழுதப்பட்டது லூக்கா. இது கிரேக்க மதத்தினருக்காக எழுதப்பட்டது, கிரேக்க மக்களுக்காக. மத்தேயு யாருக்கு எழுதப்பட்டது? யூதர்களுக்கு. மார்க்கு, லூக்கா கிரேக்கருக்கு. அடுத்தது கடைசியாக இருக்குது 4வது யோவான், ப்ளூ கலர், இளநீல நூல். இதை எது குறிக்குதுன்னா பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை குறிக்குது. நீங்கள் யோவானில் ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா மரியாள் இந்த மாதிரி கர்ப்பவதியானா,
இப்படி வந்து எலிசபெத்தை போய் பார்த்தா இந்த மாதிரி கதை சுற்றி வளைக்கிற கதையே இருக்காது. யோவானில் ஸ்டார்ட் வசனமே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பாலே 6 தான் யோவானில். இந்த மாதிரி மலுப்பல் வம்ச வரலாறு இதை பற்றியெல்லாம் யாருமே பேச மாட்டார். அவர் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோன்னே அப்படி தான் பேசுவார். இது புறஜாதிகளான நமக்காக எழுதப்பட்டது, யோவான் எழுதுனது. சரியா? இப்போ யாராவது கேட்பாங்க, மத்தேயு யாருக்கு எழுதுனா? யூதர்களுக்கு. மார்க்கு, லூக்கா, இது கடைசி யோவான். ஸோ மத்தேயு அவரை ராஜாவாய் காட்டுது, மார்க் அவரை பலியாய் காட்டுது, லூக்கா அவரை பரிசுத்தராய் காட்டுது, யோவான் அவரை பரலோகத்தின் ராஜாவாய் காட்டுகிறது. சரியா? அடுத்தது இந்த வாசல், அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. யோவான் 10:9 அதை வாசிட்டு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி முடிச்சிடலாம். யோவான் 10:9 தப்புன்னு எடுக்கணும் பைபிளு. நானே வாசல், நானே வாசல். அவ்வளோதாங்க. நம்ம எங்கேயோ வெளியே சுற்றிட்டு இருந்தோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கவனிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இந்த வாசலுக்குள்ளே ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிட்டாரு? கொண்டு வந்து விட்டுட்டார். இந்த வாசலுக்குள்ளே எல்லாருமே இருக்கும். இங்கே வந்த எல்லாருமே இந்த ஆண்டவருக்குள்ளே என்ன பண்ணிட்டோம்? இருக்கிறோம். இதுக்குள்ளே நிறைய பிரிவுகளை ஆண்டவர் வச்சுருக்கிறார். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுக்குள்ளே வந்தது தான் நம்ம ரட்சிப்படைந்தது, நம்ம ஆண்டவரை தெரிந்து கொண்டது, நம்ம சபைக்கு போகிறதெல்லாம் இந்த வாசல். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, முடிஞ்சு போயிடுச்சு, நம்ம ஆண்டவருக்குள்ளே என்ன பண்ணிட்டோம்? வந்துட்டோம், இந்த வாசலுக்குள்ளே பிரவேசிச்சிட்டோம், இது போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம்? நின்றுடுறோம். இதுக்கப்புறம் தான் லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. கிறிஸ்தவ வாழ்க்கையே இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே நம்ம இப்போ இதை எடுக்கிறப்போவே நீங்களே யோசிக்கணும், நம்ம எந்த ஸ்டெப்பில் இருக்கோம்? நம்ம எந்த ஸ்டெப்பில் நின்றுட்டுருக்குறோம்? நம்ம வெளியே இருக்கிறோமா, இல்லை இந்த வாசலுக்குள்ளே உள்ளே வந்துட்டோமா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்? யோசிக்கணும். சரியா? வாசலை வந்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம பல நேரங்களில் யோசிப்போம், ஏன் நம்ம சொல்கிறது இந்து மதத்தினருக்கு புரிய மாட்டேங்குது? இப்போ சர்ச்சுனா வந்தால் சூப்பராக இருக்குண்டா அப்படின்னு நீங்கள் யார்கிட்டயே சொன்னீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அதுவும் வீட்டில் இருந்துட்டு உட்காந்துட்டு இருக்காமல் சர்ச்சுக்கு ஏன்டா போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா வெளியே இருக்கிறவங்களுக்கு இங்கே உள்ளே இருக்கிற அனுபவம் தெரியவே தெரியாது. வெளியே இருக்கிறவங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. இங்கே இருக்கிறவங்களால பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கிறவங்களால மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது. சரியா? அதனால தான் நம்ம எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சில பேருக்கு ஆண்டவருடைய அருமை புரியாது. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டோம். இதுக்குள்ளே வந்தோன்னா இப்படியே நேராகவே வச்சுருவேன். முதலாவது இருக்கிற இடம் பேர் என்னது? பலிபீடம். சரியா? இது எதனால் செய்யப்பட்டது? வெண்கல பலிபீடம். அதுதான் உங்கள் டீமோட பேர். சரியா? இந்த வெண்கல பலிபீடம் நம்ம வெளியே இருந்தோம், எவ்வளவோ பாவத்தை என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இல்லையா? இந்த பாவத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? வாசலுக்குள்ளே வந்தாச்சு. வாசலுக்குள்ளே வந்த பிறகு இந்த பலிபீடத்துக்குள்ளே, இந்த பலிபீடம் எதை குறிக்கிறது அப்படின்னா ஆண்டவருடைய சிலுவையை குறிக்கிறது. இது யாரை குறிக்கிறது? இது வாசல் இயேசு. இது எதை குறிக்கிறது? இயேசுவுடைய சிலுவை. இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே ஆண்டவராகிய இயேசுவை குறிக்கிற பொருள் தான். எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் கிடையாது. எல்லாமே ஆண்டவராகிய இயேசுவை குறிக்கிற பொருள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சிலுவையை குறிக்கிறது, ஆண்டவருடைய பலியை குறிக்கிறது. லேவியராகமத்தில் எத்தனை வகையான பலிகள் இருக்கு? என்ன தகன பலி? சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, அசைவாட்டும் பலி, போஜன, இந்த மாதிரி நிறைய பலிகள் லேவியராகமத்தில் குறிப்பிட்டிருக்கு.
ஆண்டவர் இது எல்லா பலியாகவும் சிலுவையில் என்ன பண்ணார்? ஆண்டவர் செத்தார். ஸோ இந்த ஸ்டெப்பு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு இங்கே தான் வந்தாகணும். நீங்கள் பைபாஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக நான் ஆண்டவர் கூட நேராக பேசுவேன், நான் ஆண்டவர் கூட நேராக நான் வந்து என்னோட கூட ஆண்டவர் பேசினாருங்க, என் கூட தனியாக வந்து ஆண்டவர் பேசினார், ஏன் மற்றவங்ககிட்டலாம் பேசுகிறாரு, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னா நம்ம இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணலை? ஃபாலோ பண்ணலைன்னு அர்த்தம். இதுதான் இந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய பிளானு. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதலாவது ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா பலிகளை செலுத்தணும், சிலுவையின் அனுபவத்தை பெறணும். ஒரு மனுஷன் சிலுவையின் அனுபவத்தை பெறாமல், சிலுவையில் ஆண்டவர் பட்ட கஷ்டத்தை நீங்கள் யோசிக்காமல், சிலுவையை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் உங்களால் அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போகவே முடியாது. இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால் உங்கள் கிட்ட இருக்கிற பாவத்தை பலியாக என்ன பண்ணணும்? உங்களோட இந்த மாம்சத்தை என்ன பண்ணணும்? நீங்கள் பலியாக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுதான். நீங்கள் மாம்சம் அப்படியே ஆக்டிவாகவே இருந்துச்சு அப்படின்னா, உலக பாவங்கள் உலக காரியங்கள்லாம் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம எங்கே தெரியுமா நின்றுட்டுருப்போம்? இங்கேயே நின்றுட்டுருப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நின்றுட்டுருப்போம். நம்ம சபைக்கு வந்துட்டோம், வெளியே பாவம் செஞ்சுன்னு இருந்தோம், உள்ளே வந்தோம். உள்ளே வந்த பிறகு மறுபடியும் பாவம் செஞ்சோன்னு நினச்சிக்கோங்க, நீங்கள் மறுபடியும் இந்த மறுபடியும் என்ன பண்ணணும்? இதே ஸ்டெப்லேயே நின்றுட்டுருப்பீங்க. சுற்றி சுற்றி ஒரே இடத்துல. பல பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் ரொம்ப வாங்கி போய்டா. ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸை பார்ப்போம். சர்வீஸை கேட்டோன்னு நமக்கு மனசு என்ன ஆகும்? ஆஹா, ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணணும்? வாழணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு தோணும். ஆனால் திங்கக்கிழமை அப்படியே அந்த சர்ச்சுக்கு போன குஷியில் இருப்போம். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஆனோன்னு பழைய குருடி கதவை தேரடி அப்படின்ட்டு என்ன ஆயிடுச்சு? நாம் செஞ்ச பாவத்துக்குள்ளேயே என்ன பண்ணிவிடுவோம்? போயிடுவோம். அப்போ என்ன தெரியுமா பண்ணணும்? மறுபடியும் இங்கேருந்து அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போக முடியாது. நீங்கள் மறுபடியும் பலி செலுத்த ஆரம்பிக்கணும். ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, நான் தப்பு செஞ்சுட்டேன். பிசாசு நிறைய பேர் எங்கே தெரியுமா வச்சுருக்கான்? நீ உள்ளுக்குள்ளே வந்துட்ட, ஆனாலும் இதை தாண்டி நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன்? போக விட மாட்டேன். கிறிஸ்தவர்களில் 70% கிறிஸ்தவர்கள் இங்கேயே நின்றுக்கிட்டு இந்த ஸ்டெப்பை தாண்ட முடியாமல் என்ன பண்ணுறாங்க? கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. நம்மளே பல பேர், நீங்கள் யோசிப்பீங்க, இப்போவே நீங்கள் யோசிங்க, ஒவ்வொருத்தரும் நம்ம எந்த ஸ்டெப்பில் நின்றுட்டுருக்கோம்? வெளியே இருக்கோமா? ஆண்டவரை குறித்து சுத்தமாக சம்மந்தம் இல்லாத இடத்துல இருக்கோமா? இல்லை வாசல் வழியாக உள்ளே பிரவேசிச்சிட்டோமா? அடுத்தது இந்த பலிபீடத்துக்குள்ளே வந்துட்டோமா? இந்த பலிபீடத்தில் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆடுகள், மாடுகள், பறவைகள், புறா குஞ்சுகள் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்துவாங்க. யார் பலி செலுத்துவா? ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்துவாங்க. ஆனால் ஆண்டவர் தன்னையே என்ன பண்ணார்? பலியாக கொடுத்தார். ஸோ இதில் 3 விதமான காரியங்கள் இருக்குது. ஒன்று, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஆசரிப்பு கூடாரம். 2வது, இயேசுவின் காலத்தில் அது எப்படி கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. 3வது, நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி உள்ளே வருது. சரியா? ஸோ இயேசு தான் வழி, இயேசு சிலுவையில் பலியானார். அப்போ நாம் ஆண்டவருக்குள்ளாய் உள்ளே பிரவேசித்து இந்த இடத்துல நம்முடைய பாவங்களையும் நம்மளுடைய தவறுகளையும் நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய மாம்சத்தையும் பலியாக செலுத்தணும். ஸோ இதுதான் 2வது ஸ்டெப்பு. ஏதாவது புரியுமா? புரிஞ்சுதா? நம்ம மறுபடியும் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியாது. சரியா? அதுக்கு முன்னாடி வாசல், பலிபீடம். யார் வாசல்? யார் பலி? ஆமாம். ஸோ அடுத்தது 3வது பாட்டு. அக்கா வரைகிறதுக்குள்ளே நம்ம போயிடலாம். 3வது, வெண்கல தொட்டி. சரி. அடுத்தது இந்த பலி செலுத்தின பிறகு கையெல்லாம் அந்த ஆசாரியருக்கு என்னவா இருக்கும்? ரத்தக்கரையாக இருக்கும் இல்லையா? அந்த ரத்தத்தோடு அவங்களால என்ன பண்ண முடியாது? உள்ளே போகக்கூடாது. ஸோ அவங்க போயிட்டு கைகளையும் கால்களையும் கழுவுகிறதுக்கு இந்த வெண்கல தொட்டியிலேருந்து தண்ணி எடுத்து என்ன பண்ணுவாங்க? கைகளையும் காலையும் கழுவுவாங்க. ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னா,
இது எல்லா மதத்தினருமே அந்தந்த கோயிலில் போகும்போது பண்ணுறவங்க, அது பண்ணுறது தான். நீங்கள் முஸ்லீம் மசூதிக்கு போயிருந்தால் இதே மாதிரி கை காலெலாம் கழுவிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், உள்ளே போகணும். நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு குளமே என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. ஸோ இது ஒரு தூய்மையான முறையை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, தூய்மைப்படுத்திட்டு உள்ளே போகணும் அப்படிங்கிறத இது பண்ணுவாங்க. ஸோ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது எங்கே வருது அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம பாவத்தை அறிக்கை பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு ஞானஸ்தானத்துக்கு நேராக கடந்து போகும். இங்கே எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறீங்க? பார்த்து கை தூக்குற. ஞானஸ்நானம் எடுத்தவங்க இந்த வெண்கல தொட்டி ப்ராசஸை முடிச்சிட்டோம். நம்ம என்னது வெண்கல தொட்டி எனக்கு ஒரு குச்சி வேணுமே. பெருசு பெருசு. இந்த நம்ம நிறைய பேர் என்ன நம்ம நினச்சிக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோன்னா நம்மளது வேலை முடிஞ்சு போச்சு, அதோட கதை முடிஞ்சிருச்சு, நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிடலாம், பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய மெயின் காரியத்துக்குள்ளே போகிறோம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. சரி, வேதத்தில் யார் ஃபஸ்ட்டு ஞானஸ்நானம் கொடுத்தது? யோவான் ஸ்நானகன். கரெக்டா? கேளுங்க. ஞானஸ்நானம் என்பது ஏதோ ஒரு தடவை எடுத்தோன்னு முடிச்சது கிடையாது. இது இந்த பாவ அறிக்கையை நம்ம டெய்லி என்ன பண்ணணும், ஞானஸ்நானம் எதுக்கு எடுக்கணும்? அப்போஸ்தலர் 2:38 என்ன சொல்லுது? ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போது பாவ மன்னிப்பு நமக்கு வந்தாகணும். கரெக்டா? பாவ மன்னிப்புங்கிறது வெறும் ஞானஸ்நானம் எடுத்ததோடு மாத்திரம் இல்லை, தினமும் நாம் என்ன பண்ணணும், இந்த வேலையை செய்யணும். ஒரு ஆசாரியன் ஒவ்வொரு தடவையும் பிரவேசிக்கும் பொழுதும் பலி செலுத்துவான், கைகளை கழுவுவான், அதற்கு பிறகு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்பான். ஸோ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒவ்வொரு தடவையும் பலி செலுத்தணும், மாம்சத்தை என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், அதற்கு பிறகு தன்னை சுத்திகரித்து கொள்ளணும். ஸோ ஞானஸ்நானம் எடுக்காதவங்க இன்றைக்கி ஆண்டவர் உங்ககிட்ட பேசினார் அப்படின்னா உங்கள் பாஸ்டர்கிட்ட பேசி சீக்கிரமாக ஞானஸ்நானத்தை எடுங்க. உங்களுக்கான வயசு எல்லாருக்கும் வயசு கரெக்டாக இருக்குது. நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கலை அப்படின்னா பரலோகத்துக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஸோ இந்த இந்த ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் மெயினாக நம்ம பார்க்க போகிற இடம் பரிசுத்த ஸ்தலம். என்னது? இந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு சில தகுதிகள் வேணும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கேயே சுற்றி இந்த சில கேம்லாம் இருக்கும். சில கேமில் நடுவில் நம்ம லெமன் இந்த ஸ்பூன் விளாண்டுருக்கீங்களா? லெமன் ஸ்பூன் விளாடும்போது நடுவில் லெமன் விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணணும், மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்லேருந்து நம்ம விளாடணும். அப்போது நம்ம இங்கேயே தவறுறோம். இங்கே தவறுறோம் அப்படின்னா நம்ம இங்கே போகக்கூடாது, போக முடியாது. நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், உள்ளே வந்து மறுபடியும் ஆல்டர், மறுபடியும் வெண்கல தொட்டி, இதுக்குள்ளே தான் போகணும். இதற்கப்புறம் நாம் போகிற இடம், நான் சீக்கிரமாக ஓடிடுறேன், இதற்கப்புறம் நாம் போகிற இடம் பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் 3 மிக முக்கியமான காரியங்கள் இருக்குது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய மிக முக்கியமான ஒரு காரியங்கள். என்ன காரியம் அப்படின்னா, முதலாவது குத்துவிளக்கு. என்ன இருக்கும் இங்கே? இந்த குத்துவிளக்கு எப்படி இருக்குது? நம்ம வீட்டில் இருக்கிற குத்துவிளக்கு மாதிரி இருக்குதா? இல்லை. இதில் எத்தனை திரி இருக்குது? 7 திரி இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறப்போ ஆண்டவர் எப்படி இருப்பார்னா, 7 குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவின தேவன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த 7 குத்துவிளக்குகள்ங்கிறது ஆண்டவருடைய 7 ஆவிகளை குறிக்கிற ஒரு சிம்பிள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிங்கன்னா ஆண்டவருடைய 7 ஆவிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். இந்த 7 ஆவிகளை குறிக்கிற சிம்பிள். சரிங்களா? 7ங்கிறது எப்போவுமே
ஆண்டவருக்குள்ளே இருக்கிற ஒரு பரிபூர்ணமான ஒரு எண். 7 ஆண்டுகள், 7 நாட்கள், 7 வருஷங்கள், இந்த மாதிரி ஆண்டவர் சில நம்பர்களெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து பரிபூர்ணமாக வச்சுருப்பார். 7, 12, 10, 40 இதில் எல்லாமே வந்து வேதத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பரிபூர்ணமான வருஷம். சரியா? இது நம்முடைய வாழ்க்கையில் எதை குறிக்குது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஸோ முதலாவது நாம் இந்த இடத்துல பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே போகிறப்போ நாம் அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். என்ன பண்ணணும்? அபிஷேகத்தை என்னாச்சு? அபிஷேகத்தை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். சரியா? இந்த குத்து விளக்குகளில் உள்ள வெளிச்சம், யாத்திராகமத்தில் ஒரு வசனம் இருக்கும், குத்து விளக்கு மேல் நோக்கி எரிய வேண்டும். என்னது? எந்த நேரத்துலையுமே ஆண்டவரை நோக்கி தான் நம்ம என்ன பண்ணணும்? எரிந்து கொண்டு இருக்கணும். இந்த உலகத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணக்கூடாது? எரிந்து கொண்டு இருக்க கூடாது. சரியா? அடுத்தது இந்த இடத்துல இருக்கிற இன்னொரு மிக முக்கியமான காரியம், சமூக தப்பத்து மேஜை. ஷூ பிரெட் எடுத்துனோட இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்பம் எதை குறிக்கிறது? இந்நேரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது வந்து அபிஷேகத்தை குறிக்குது, பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. இது வசனம், ஆண்டவருடைய வசனம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய அடிப்படை இதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வாழ்கிறீங்கன்னா உங்களுக்கு அபிஷேகம் வேணும். முதலாவது ஞானஸ்நானம் வேணும். ஏன் ஞானஸ்நானம் வெளியே வச்சுருக்கிறார், ஏன் உள்ளே வைக்கலனா? ஞானஸ்நானம் இன்றைக்கி நீங்கள் போய் பாஸ்டர் கிட்ட கேட்டால் என்ன பண்ணுவார்? கொடுத்துருவார். அவர் உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணி நீங்கள் என்ன வாழ்கிறீங்க, நீங்கள் ஆஃபீஸில் எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் காலேஜில் எப்படி இருக்கீங்கன்றதெல்லாம் அவருக்கு என்ன பண்ண மாட்டார், கேட்க மாட்டார். ஆனால் அபிஷேகங்கிறது யார் கொடுக்கறது? ஆண்டவர் கொடுக்கறது. நம்ம பாஸ்போர்ட்டுக்கும் விசாக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பாஸ்போர்ட் வந்து இந்தியா கவர்மெண்ட் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் போனால் நீங்கள் 18 வயசு ஆனாலே, என்ன வயசு ஆனாலும் என்ன பண்ணலாம், பாஸ்போர்ட் எடுக்கலாம். அதை யாரும் ரிஜெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் விசா கொடுக்கறது யார் அப்படின்னா நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த நாட்டுக்காரன் உங்களுக்கு விசா கொடுக்கணும். இப்போ நீங்கள் அமெரிக்கா போனீங்கன்னா அமெரிக்காக்காரன் நீ அங்கே வரலாமா வேணாமான்னு பார்த்துட்டு என்ன பண்ணணும்? விசா கொடுக்கணும். அந்த விசா தான் பரிசுத்த ஆவியானவர். ஞானஸ்நானம் எங்கே வேணால் வாங்கிடலாம், ஜலத்தினால ஈஸியாக பறந்துடலாம். ஆனால் ஆவியினால் பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். சரியா? ஸோ அதனால தான் அது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்குது. நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போனீங்கன்னா தான் அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய மிக முக்கியமான விஷயம் வேத வசனம். இந்த சமூக தப்பது மேஜையில் அப்பங்கள் வைக்கப்படும். எத்தனை அப்பம்? 12 10 12 சரி, 12 அப்பங்கள் வைக்கப்படும். சரியா? இதுக்கு பேர் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பரிசுத்த அப்பம்னு சொல்லுவாங்க, வேதத்தில் நித்திய அப்பம்னு சொல்லுவாங்க, சமூக தப்பம்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த அப்பத்தை நீங்கள் நினைவு கூறணும். ஒரு மாமா கிட்டார் எடுத்து நவுத்தி ஒரு இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தாவீதுக்கு வந்து ஒரு நேரத்தில் ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். பசி எடுக்கிறப்போ ஆசாரியன் கிட்ட போயிட்டு எனக்கு பசிக்குதே, ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னுவாங்க. அப்போ ஆசாரியன் சொல்லுவார், என்கிட்ட சமூக தப்பத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது தாவீது இந்த அப்பத்தை வாங்கி என்ன பண்ணுவார்? அவர் சாப்பிடுவார். ஸோ இந்த அப்பம் வந்து ஒரு சீக்ரெட் ரெசிபி, ஒரு குடும்பம் மாத்திரமே தயாரிக்கிற ஒரு அப்பம். நீங்கள் அந்த வசனம் நீங்கள் அப்புறமா படிச்சுக்கோங்க, இப்போதைக்கு நம்ம டைம் இல்லை, ஓடிடலாம். 1 நாளாகமம் 9:32 பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிபி, இந்த அப்பம் இந்த தேவாலயத்துக்காக மாத்திரமே செய்யப்பட வேண்டிய ஒரு அப்பம். சரிங்களா? வேறு எங்கேயுமே இதை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. தன்னுடைய ஒரு வியாபாரத்துக்காகவோ இல்லை பேக்கரியில் வச்சு விற்கிறதுக்காகவோ இந்த அப்பத்தை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அதுபோல் இந்த வேத வசனத்தை நம்முடைய ஆவியின் வளர்ச்சிக்காக மாத்திரமே நம்ம பயன்படுத்தணும், இல்லை மற்றவருடைய ஆவியின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தணும்.
அதை தவிர அதை வைத்து வியாபாரம் செய்ய கூடாது. வேதத்தை வைத்து என்ன பண்ணக்கூடாது? வியாபாரம் செய்யக்கூடாது. அதை வச்சு காசு சம்பாதிக்க கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஜீவ அப்பம் நானே, ஜீவ ஒளி, ஜீவ வெளிச்சம் நானே. இப்போ இது அப்போ எல்லாமே யாரை குறிக்குது அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. ஆனால் இதெல்லாம் எழுதியிருக்கிறது பழைய ஏற்பாட்டில். ஸோ அந்த வெளிச்சம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா தூபபீடம், மூணாவது மிக முக்கியமான ஒரு. ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய 3ல் 1 பரிசுத்த ஆவி, 2வது வேதம், 3வது என்னத்தை குறிக்குது? ஜெபம். இது 3 இல்லாமல் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. வெறும் 2 மட்டும் வச்சுட்டு நம்மளால் வாழ முடியாது. வெறும் அபிஷேகத்தை மட்டும் வச்சுட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. இந்த 3 இருந்தால் தான் நம்ம பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்க முடியும். ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நம்மளால் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். நம்ம ஒரு 100 பேர் இப்படி உள்ளே வராங்கன்னு நினச்சிக்கோங்களேன், 70 பேர் இந்த இடத்துல என்ன பண்ணிடுறாங்க? அவுட்டு. 70 பேருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்குது? சண்டே இங்கே வரைக்கும் வருவாங்க, ஐயோ நான் பாவின்னு யோசிப்பாங்க. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை மறுபடியும் போயிடுவாங்க. மறுபடியும் உள்ளே வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு வருவாங்க, மறுபடியும் போயிடுவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க? பாவத்தை அறிக்கை பண்ணி அடுத்த ஸ்டெப் வரைக்கும் போவாங்க, மறுபடியும் வெளியே போவாங்க, மறுபடியும் வருவாங்க. சில பேர் இதுக்குள்ளே வரைக்கும் வந்துடுவாங்க, ஆனால் இதுக்குள்ளேருந்து மறுபடியும் என்ன பண்ணிடுவாங்க? வெளியே போயிடுவாங்க. ஸோ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த ஒரு சுற்றி நம்ம இதிலே இருக்கும். இது வந்து நம்மளுடைய இது வந்து ஒரு கேம் மாதிரி தான். நம்ம முன்னேறி என்ன பண்ணணும்? போய்கிட்டே இருக்கணும். இதை விட்டால் இதுலேருந்து நம்ம இதுக்கப்புறம் நம்ம ரிவர்ஸில் இதில் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. ஒன்ஸ் நம்ம முன்னாடி போனோம் அப்படின்னா அடுத்தது போய்கிட்டே இருக்கணுங்க. ஸோ இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த 3 காரியங்கள் இருக்கும். இந்த பரிசுத்த ஸ்தலம், இந்த ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தூபபீடம். ஏன் இதுக்கு ஜபத்துக்கு நாங்கள் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஆண்டவர் நம்மளோட அந்த ஜபத்தை என்ன பண்ணுறாராம்? நுகர்கிறார். என்ன பண்ணுறாரு? நுகர்கிறார். அது வாசனையாக வீசணும் நம்முடைய ஜபம். நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் வந்து அவர் வந்து அதனால தான் துதிக்கணும். அதனால தான் ஆண்டவரை உயர்த்தி பாடும் பொழுது அந்த வாசனை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் நுகர்வார். நோவா அந்த பலியை செலுத்தும் போது ஆண்டவர் அந்த வாசனை என்ன பண்ணார்? நுகர்ந்தார். அது ஒரு சுகந்த வாசனையாக என்ன பண்ணுச்சு? இருந்தது. இதோடைய அந்த ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ், அந்த தூபபீடத்தில் அந்த சாம்பிராணி இருக்கு இல்லையா, அது மேலே போடுவாங்கள்ல, அந்த சாம்பிராணியும் இதற்காக மாத்திரமே செய்யப்பட வேண்டியது. அந்த பட்டை, அந்த லவங்கம், அந்த தூபபீடத்துக்கான காரியங்கள், இது எல்லாமே இதற்காக மாத்திரம் செய்யப்பட்டவைகள். வேறு எதுக்கும் என்ன பண்ணக்கூடாது? செய்யப்படக்கூடாது. அப்போது இந்த இடத்துல இருக்கிற காரியம் எல்லாமே கிறிஸ்தவத்திற்காக மாத்திரமே, அதாவது நம்முடைய வாழ்க்கைக்காக மாத்திரமே இது செய்யப்பட வேண்டும். வேறு வியாபாரத்துக்காகவோ நம்முடைய வசனத்தையோ நம்முடைய ஜபத்தையோ நம்முடைய எந்த ஒரு காரியத்தையும் வியாபாரத்துக்காக என்ன பண்ணக்கூடாது? யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ ஒரு காரியத்தை விட்டுட்டேன். இந்த பலிபீடத்தில் நெருப்பு எப்போவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணணும்? நெருப்பு எப்பொழுதுமே எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். குத்து விளக்கில் இருக்கிற நெருப்பும் எப்போவுமே எரிஞ்சு கொண்டு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே நெருப்பு என்ன பண்ணக்கூடாது? அணையக்கூடாது. ஃபாதர் பாடின மாதிரி எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதும் ஆண்டவருக்காய். சரியா? இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம். இந்த லேவர் ஆக்டிவிட்டி. 2வது பலிபீடம் சொல்லியாச்சு. 3வது 4வது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்னென்ன இருக்கு? தூபபீடம். ஸோ இதுக்கு மேலே எப்போ கேட்டாலும் இது என்ன பண்ணணும்? மண்டையில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். வாசல் எதை குறிக்குது? நமக்கு ரட்சிப்பை குறிக்குது. என்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு உள்ள ஆண்டவருடைய வாசல். 2வது பலிபீடம் எதை குறிக்குது? சிலுவையை குறிக்குது. 3வது ஞானஸ்தானத்தை குறிக்குது. குத்து விளக்கு எதை குறிக்குது? அபிஷேகம். அடுத்தது அப்பம், வசனத்தை குறிக்குது. அடுத்தது ஜபத்தை குறிக்குது. சரியா? புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கு. ஆண்டவர் நம்மை
ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அதுதான் லேவியர்கள். சரியா, ராஜாக்களும் பெர்க்மன்ஸ் பாட்டை வந்து லேவியர்கள்னு எழுதியிருப்பார், அதனால எல்லாரும் அதை லேவியர்கள் ஆக்கிட்டீங்க. சரி, ஓகே. ராஜாக்களாகவும் ஆசாரியர்கள், லேவியர்கள் தான் ஆசாரியர்கள் ஆவாங்க. சரியா, ஸோ ஆசாரியர்களாகவும் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதில் இதை தாண்டி ஒரு இடத்துல இங்கே ஒரு காரியம் இருக்கும். இங்கே காமி, அதை காமி, ஒரு நிமிஷம், அதை தூக்கு. இதுதான் பரிசுத்த ஸ்தலம். இந்த இடத்துல ஒன்று இருக்கு இல்லையா, இதை இங்கே பண்ண முடியல, இங்கே வைக்க முடியல. இதுதான் திரைச்சீலை. சரியா, இந்த இடத்துல அந்த திரைச்சீலை இருக்கும். ஓகே, இந்த திரைச்சீலை தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் உள்ள நடுவில் உள்ள ஒரு திரை. இது ஏன் இருக்குது அப்படின்னா, இந்த திரைச்சீலைக்கு தாண்டி போகிறது, வா நீ வா பிரதான ஆசாரியன் மட்டுமே இந்த திரைச்சீலையை தாண்டி உள்ளே போக முடியும். நம்மளை ஆண்டவர் என்ன ஆகியிருக்கிறாரு? ஆசாரியன் ஆகியிருக்கிறார். இந்த திரைச்சீலையை தாண்டி பிரதான ஆசாரியன் எப்போவுமே உள்ளெல்லாம் போக முடியாது. வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் என்ன பண்ணணும், இந்த ஆசாரியன் திரைச்சீலையை தாண்டி உள்ளே போக முடியும். இந்த திரைச்சீலையை தாண்டி உள்ளே போகிறப்போ ஆசாரியன் எப்படி போவான் அப்படின்னா, அவனுக்குன்னு ஒரு வஸ்திரங்கள் இருக்குது. அதை காமி, ஒரு நிமிஷம். அதை நான் பெருசாக எடுக்கலை. இந்த மாதிரியான ட்ரெஸ் தான் போட்டிருப்பார் ஆசாரியன். இந்த ஆசாரியன் ட்ரெஸ்ஸில் ஏபோத் அப்படின்னு இருக்கும். 9 கற்கள், 12 கற்கள் இருக்கும். இந்த இடத்துல இந்த 12 கற்கள் போட்டிருப்பார். இவருடைய ட்ரெஸ்ஸிலேருந்து ஒரு கயிறு கட்டி வெளியே இருக்கிறவங்க கையில் என்ன பண்ணுவாங்க, கொடுத்துட்டு தான் அந்த மகாபரிசு ஸ்தலத்துக்குள்ளே போவார். ஒருவேளை அந்த ஆசாரியன் பாவம் செஞ்சிருந்தா, ஒரு தவறு செய்திருந்தால், ஏதோ ஒரு குற்றம் பண்ணியிருந்தா, அவன் மகாபரிசு ஸ்தலத்துக்குள்ளே உள்ளே போனோன்னே ஆண்டவர் அவனை அடிச்சிடுவார். அவன் என்ன பண்ணிடுவான்? செத்துடுவான். அப்போ மகாபரிசுத்த ஸ்தலம் எவ்வளவு பரிசுத்தமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் எல்லா ஆசாரியர்களும் உள்ளே போவாங்க. சாதாரண மக்கள் இது வரைக்கும் தான் வர முடியும். ஆசாரியர்கள் மட்டும்தான் இதுக்குள்ளே என்ன பண்ண முடியும்? போக முடியும். பிரதான ஆசாரியன் மட்டும்தான் இங்கே என்ன பண்ண முடியும்? மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும். சரியா, வசனம் சொல்லுது, இயேசுவே பிரதான ஆசாரியராய் ஒரே தரம் மரித்து என்ன பண்ணார்? நமக்காய் அவர் கிருபாதார பலியாய் மாறினார். அப்போது ஆண்டவர் சிலுவையில் மரித்த உடனே முதலாக என்ன காரியம் நடந்தது அப்படின்னா, தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆய் கிழிக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, இவ்வளவு நாள் இத்தனை ரூல்ஸ் இருந்தது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இத்தனை ரூல்ஸ் இருந்தது. யாரோ ஒருத்தர் மட்டும்தான் ஆண்டவர் கூட போய் என்ன பண்ண முடியும்? பேச முடியும். ஆனால் ஆண்டவருடைய சிலுவை மரணத்திற்கு பிறகு அந்த திரைச்சீலை என்னாச்சு? 2ஆய் பிரிக்கப்பட்டு போனதுக்கப்புறம் நாம் தேவனோடு முகமுகமாக என்ன பண்ண முடியும்? பேச முடியும். அதற்காகத்தான் அந்த திரைச்சீலை என்ன ஆச்சு? கிழிக்கப்பட்டது. இந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இந்த ஒரு காரியம் வைக்கப்பட்டிருக்கும். இதற்கு பேர் என்ன? உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு இங்கிலீஷில் வந்து ஆர்க் ஆஃப் காவனன்ட். சரியா, இந்த உடன்படிக்கை பெட்டி மேலே இந்த 2 கேருபின்களுடைய தூதர்களுடைய உருவம் இருக்கும். இங்கே தான் நடுவில் ஆண்டவருடைய மகிமை, ஷெக்கினா மகிமைன்னு சொல்லுவாங்க. அந்த ஷெக்கினா மகிமை இறங்கி இந்த இடத்துல இருந்து தான் ஆசாரியன் இடத்துல என்ன பண்ணுவார்? பேசுவார். இந்த பெட்டிக்குள்ள 3 காரியங்கள் இருக்கும். ஒன்று, ஆண்டவர் போஷித்த மன்னா, இஸ்ரவேல் மக்களை போஷித்த மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். என்னது இது? மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். அடுத்தது ஆரோனுடைய துளிர்த்த கோல். இந்த காரியம் எப்போ நடந்ததுங்கிறதெல்லாம் நான் அப்புறமா விளக்குறேன். ஆரோனுடைய கோல் மாத்திரம் துளிர்க்கும் சொல்லி ஒரு அதிசயத்தை ஆண்டவர் பண்ணுவார். அந்த அதிசயம். 3வது 10 கட்டளைகள். இந்த 3ம் இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன ஆகும்? இருக்கும். இந்த பாக்ஸை தான் எடுத்துகிட்டு ஆசாரியர்கள் எப்போவுமே வெளியே போகிறப்போ என்ன பண்ணுவாங்க? எடுத்துகிட்டு போவாங்க. யோசுவா யோர்தான் நதியில் போகிறப்போ உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகிற ஆசாரியர்கள் அவர்களுடைய கால்களை வைத்த உடனே என்ன ஆச்சு? யோர்தான் குவியலாக என்னாச்சு? நின்றுச்சு. எரிகோவை சுற்றி இந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு என்ன பண்ணாங்க? சுற்றுனாங்க.
ஸோ இன்றைக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி என்ன தெரியுமா? இது இயேசுவின் நாமம். இந்த இயேசுவின் நாமத்தை தூக்கி கொண்டு சுமப்பது யாருடைய வேலை? நம்முடைய வேலை. அந்த காலத்தில் ஆசாரியர்கள் தூக்கி சுமந்தாங்க, போகிற இடத்துலலாம் அற்புதம் நடந்தது. அதே மாதிரி இதை அஜாக்கிரதையாக தொட்டவர்கள் உயிரை விட்டுருக்காங்க. ஒரு இடத்துல போயிட்டு இது கீழே உழுவுற மாதிரி இருக்கும், அதை கையை பிடிச்சோன்னு என்ன ஆகிடுவார்? அந்த இடத்துல ஆண்டவர் அவனை அடிச்சிடுவார். ஸோ இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடம் வரைக்கும் வெளியே இருந்து வெளிச்சம் வரும். இந்த இடத்துல என்ன வெளிச்சம்? சூரிய வெளிச்சம் இருக்கும், சந்திரன் வெளிச்சம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல இந்த குத்து விளக்கின் வெளிச்சம் இருக்கும். இந்த இடத்துல எந்த வெளிச்சம் இருக்கும்? ஒரு வெளிச்சமும் ஆண்டவர் மாத்திரமே தான் வெளிச்சமாக இருப்பாருங்க. இதுதான் இந்த இயற்கைக்கு மீறின ஒரு அனுபவத்தை பெறுவது தான் மகா பரிசுத்த ஸ்தலம். 99% பேர் இந்த இடத்த தாண்ட மாட்டாங்க. 99% பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இப்போ நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் ஊழியம் பண்ணுறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்குறேன், தசமபாகம் கொடுக்குறேன், எல்லா காரியத்தையும் பண்ணுறேன். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவம்ன்றது ஆண்டவரோட 1-to-1 பேசுகிற அனுபவம். எப்படி அந்த அனுபவம் அப்படின்னா, எலியாவை பார்த்து ஒருத்தர் சொல்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் நம்ப முடியாத ஒரு அனுபவமாக இருக்கலாம், ஆனால் அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவம். ஒபதியா பார்க்குறாரு எலியா கிட்ட, எலியா சொல்கிறாரு, நான் வந்திருக்கேன்னு போய் ராஜா கிட்ட சொல்லு அப்படிங்கிறாரு. அப்போ ஒபதியா சொல்கிற ஒரு காரியத்தை நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நான் போய் ராஜா கிட்ட சொல்வேன், நீங்கள் வந்தால் நீங்கள் மறைஞ்சிட்ருப்பீங்க. அப்போ இது என்ன அனுபவம்? ஒரு மனுஷனால் பண்ண முடியுமா இந்த காரியத்தை? மறைய முடியுமா? முடியாது. பேதுரு சொல்கிறாரு, நான் 3ஆம் ஆனம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். என்ன சொல்கிறாரு? பவுல் சொல்கிறார், 3ஆம் ஆனம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டேன். நான் சரீரத்தில் இருந்தேனா மாம்சத்தில் இருந்தேனான்னு என்ன பண்ணல, எனக்கு தெரியல. நான் மனுஷர் பாஷைகளை பேசினேனா தூதர் பாஷைகளை பேசினேனான்னு தெரியல. அப்போ இதெல்லாம் என்ன அனுபவம் அப்படின்னா, ஆண்டவரோடு கூட நேரடியான ஒரு அனுபவம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வேறு வெளிச்சம் கிடையாது. சூரிய வெளிச்சம் வராது, சந்திரனுடைய வெளிச்சம் வராது, குத்து விளக்குடைய வெளிச்சம் வராது. ஆண்டவர் இருந்தால் மாத்திரம்தான் வாழ்க்கையில் வெளிச்சம் இருக்கும். அதுதான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம். வேறு ஒரு சத்தம் கேட்காதீங்க. என்ன சத்தம்? வேறு உலகத்தின் சத்தம் கேட்காது. இங்கே இருக்கிற ஆடு மாடு பலிகளுடைய சத்தம் என்ன பண்ணாது? கேட்காது. ஆண்டவருடைய சத்தம் மாத்திரம்தான் கேட்கும். இதுதான் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவத்தில் ஆண்டவர் கொடுத்த மன்னா சாதாரண அனுபவமா? தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள். துளிர்த்த கோல். இப்போ நான் ஒரு குச்சி வச்சு விளாண்டுட்டு இருந்தேனே, அந்த குச்சியிலேருந்து துளிர்க்குமா? பூ வருமா? அதுலேருந்து பூ காய்கனிலாம் வருமா? ஆனால் ஆரோனுடைய கோல்லேருந்து என்னாச்சு? வந்துச்சு. அதுதான் அனுபவம், ஆண்டவருடைய நேரடி அனுபவம். 10 கற்பனைகள் யாருடைய கரங்களில் எழுதப்பட்டது தெரியுமா? ஆண்டவருடைய கரங்களில். இயற்கையால் முடியாத ஒரு காரியம், நம்மளால் செய்ய முடியாத காரியம். அப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா, சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த இடத்துக்குள்ளே போக முடியாது. ஆண்டவருடைய நேரடி அனுபவம் இருக்கணும், நேருக்கு நேராக பேசுகிற அனுபவம் இருக்கணும். யோவான் சொல்கிறார் வெளிப்படுத்தின விசேஷத்தில், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன், கண்ணை திறந்து பார்த்தா பரலோகத்தில் இருக்கிறார். அப்போ இந்த மாதிரியான அனுபவங்களை நீங்கள் எப்போ பெற்றுக்கொள்வீங்க? இந்த மாதிரியான அனுபவங்களை பெற்றுக்கொள்வது கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ஒரு மிக முக்கிய கடமை. ஸோ இப்போ உங்களுடைய மனசில் ஒரு கிளியர் பிளான் வந்துருச்சா? என்ன ஆசரிப்பு கூடாரம்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், முடிய போகுது. நம்ம வந்த நேரமும் முடிஞ்சது. ஆசரிப்பு கூடாரத்தில் நம்ம ஒரு நாள் வெளியே இருந்தோம், ஒரு நாள் உள்ளே வந்தோம். இப்போ எந்த சூழ்நிலையில் இருக்கீங்க? நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் இருக்கீங்க? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கீங்களா, இல்லை செகண்ட் ஸ்டெப்பில் இருக்கீங்களா, இல்லை தேர்ட் ஸ்டெப்பில் நோக்கி வந்துட்டுருக்கீங்களா? இது முடித்தா அடுத்தது என்ன காரியத்துக்கு போகணும்? டெய்லி ஜெபம் இருக்கா வாழ்க்கையில்? உங்களுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் இருக்குதா? உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் இருக்குதா? அவனை பிடி இந்த காரியங்கள் எல்லாம் இருக்குதா? இதையெல்லாம் முடிச்சுட்டா இதோட உங்கள் வாழ்க்கை நிற்கக்கூடாது. இது போதுங்க அப்படின்னு நின்றுடக்கூடாது. மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவம் வேணும்.
புரியுதுங்களா? இன்றைக்கி ஏதோ ஒரு காரியத்தில் சும்மா அப்படி விளாடலாம் அப்படின்ட்டு கூட்டு வந்தது கிடையாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, முன்குறித்து வச்சுருக்கிறார். சரியா? இந்த மனசில் ஏற்றிக்குவாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த ஆசரிப்பு கூடாரத்தோடு தொடர்பு இருக்குது. நம்முடைய சபையில் ரட்சிப்பு, பலி, ஞானஸ்நானம், ஜெபம், அபிஷேகம், வசனம், அதற்கு பிறகு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்கள். இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களை பண்ணணும். எலியா சொல்கிறாரு, ரதத்துக்கு முன்பாக ஓடுனாராம். ரதத்துக்கு முன்பாக யாராவது ஓட முடியுமா? உசேன் போல்ட்டால் ஓட முடியுமா குதிரையோட ஸ்பீடுக்கு முன்னாடி? அப்போ எலியா எப்படி ஓடினார்? இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களை பெற்றுக்கொள்ளணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சாதாரணமாக மற்றவர்களைப் போலவே வாழ்வது நம்முடைய வாழ்க்கை அல்ல. அவனை கொஞ்சம் பாருங்கள். சரியா? அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வைங்க. இன்றைக்கி அது நடந்தால் இந்த கூட்டம் நமக்கு ஒரு வெற்றி. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருந்தீங்களா, அடுத்த செகண்ட் ஸ்டெப்பை நோக்கி போங்க. வெளியே இருக்கீங்களா, உள்ளே வாங்க. உள்ளே இருக்கிறவங்க அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போங்க. இல்லை நான் இந்த ஸ்டெப்பில் இருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இன்னும் மகா பரிசு ஸ்தலத்தின் அனுபவத்தை கொடுங்க. சரிங்களா? புரிஞ்சுதா? இப்போது மறுபடியும் லாஸ்ட்டாக ஒரே ஒரு டீம் ஆக்டிவிட்டி. அந்த இது எடுமா.